கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 211வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் வேத வினாவிடை நிகழ்ச்சியின் தலைப்பு சரியான நேரம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சரியான நேரத்திலே செயல்படுகிற தேவன் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் வேதாகமத்திலே அநேக சரித்திரங்களிலே ஆண்டவர் சரியான நேரத்தில் செயல்பட்டதை நாம் படிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த நாளிலே கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நாளிலே 10 கேள்விகள் இருக்க போகிறது. ஆகவே எல்லோரும் நாம் உற்சாகமாக கலந்து கொள்வோம். முதலாவது கேள்வி, நான் 2 வார்த்தைகளை சொல்வேன். அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் ஒரு சரித்திரத்துக்குள்ளாக யோசித்து நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அழிவு, தூக்கமின்மை. அழிவு, தூக்கமின்மை. இந்த 2 வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஒரு சரித்திரத்தை யோசித்து அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி சரியான நேரத்தில் செயல்பட்டார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அழிவு, தூக்கமின்மை எல்லாம் நமக்கு தெரிந்த சரித்திரங்களாகத்தான் இருக்கும். அழிவு, தூக்கமின்மை என்ற வார்த்தைகளை வைத்து வேதாகமத்தில் ஆண்டவர் சரியான நேரத்தில் செயல்பட்ட அனுபவத்தை நாம் வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அழிவு அப்படின்னு சொன்னால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட காரியம். சரிங்களா? ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவினதாக நம்ம பார்க்குறோம். யார் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். அழிவு, தூக்கமின்மை. ஓகே, விடை என்பது எஸ்தர் ராஜாத்தினுடைய சரித்திரம். யூதர்களை அழிப்பதற்காக ஆமான் சதித்திட்டம் தீட்டி அந்த அகாஸ்வேர் ராஜாவின் இடத்துல அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதன்படி யூதர்களை அழிப்பதற்கான சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் பிரசித்தம் பண்ணப்படுகிறது. அப்போது ஆமானுக்கு மிகுந்த சந்தோஷம். மொர்தெக்காய் துக்கப்படுகிறார். எஸ்தர் ராஜாத்தி துக்கப்படுறாங்க. எல்லா யூதர்களும் துக்கம் படுறாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. பார்த்திங்கன்னா அந்த எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு விருந்தை பண்ணுறாங்க. அந்த விருந்தில் ஆமானையும் கூப்பிட்றாங்க. அடுத்த 2வது நாள் இன்னொரு விருந்து நடக்குது. அந்த முதல் நாள் விருந்துக்கு அந்த இரவிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. பார்த்திங்கன்னா அந்த நாளில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்போது அந்த நடபடிகளை படிக்க சொல்கிறாரு. அதில் ஒரு சம்பவம் வாசிக்கப்படுது. ராஜாவை அழிவிலிருந்து காப்பாற்றிய இந்த மொர்தெக்காய் 2 பேர் கொல்ல பார்க்குறாங்க. மொர்தெக்காய் காப்பாற்றுறாரு. அதுக்கு மொர்தெக்காய்க்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுவும் செய்யப்படலை. அப்போது அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அடுத்த நாள் விருந்தில் ஒரு அற்புதம் நிகழ்வதை நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஆமான் தூக்கிலிடப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய சரித்திரம். ஆனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு அதனுடைய கதையை சொல்கிறேன். பாருங்கள், முந்தின நாள் வரைக்கும் தெரியாது. 3 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரே நாள் இரவு தூக்கம். அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த இரவிலே அப்படியே காட்சி அப்படியே மாறுது டோட்டலாக. இதுதான் நம்முடைய தேவன். எந்த சூழ்நிலையிலும் என்ன காரியத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். சரியான நேரம், அந்த நேரத்திலே தேவன் செய்வார். சரிங்களா? 2வது கேள்வி, வியாதி, சுகம். வியாதி, சுகம். சரியான நேரம். வியாதி, சுகம். வேதாகமத்தில் வியாதி உள்ளவரெல்லாம் அப்படி உங்கள் மனதில் கொண்டு வாங்க. சுகம் பெற்ற அனுபவத்தை கொண்டு வாங்க. வியாதி, சுகம். இதை வைத்து ஆண்டவர் சரியான நேரத்தில் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வியாதி, சுகம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் தான் செயல்படுறாரு. நம்ம எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். வியாதி, சுகம். இது ஒரு எளிமையான ஒரு கேள்வி புதிய ஏற்பாட்டில். ஓகே, 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே என் வேலைக்காரனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் வந்து அவனை சுத்தமாக்குறாரு. அப்படி தானே?
அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வியந்து போகிறாரு. ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து கூட தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிற அந்த அனுபவம். நீ போ, உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான் என்று சொன்ன அனுபவத்தை பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அந்த வேலைக்காரன் பிழைத்த அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் படிக்கலாம். என்ன சொன்னால், அந்த 100க்கு அதிபதி என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொன்னான். அவ்வளோ தாழ்மை. அந்த தாழ்மையான சிந்தை நிமித்தம் அந்த வேலைக்காரன் பிழைத்த அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதியின் இடத்துல எந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரோ அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமடைந்த அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். ஓகே, சரியான நேரம் அப்படிங்கிற தலைப்பில் 3வது கேள்வி, ஜீவன் காத்தல். ஜீவன் காத்தல், அதாவது உயிர் காக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இது பழைய ஏற்பாடு. சரியான நேரம், அந்த நேரம் குளறுபடி இல்லாமல் அந்த காப்பாற்றுவதற்கு ஏதுவாக சரியான நேரம் அமைந்த அந்த அனுபவம். நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்குது. ஆனால் நாம் படிக்கிற காரியங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லத்தக்கதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய ஜீவன் காப்பாற்றப்படுவதற்காக ஆண்டவர் எவ்வளவு சரியாக நேரத்திலே செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அந்த மனிதன் ஆண்டவருக்கு தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்காதவராக இருந்தால் கூட ஆண்டவர் அவரை மாற்ற விரும்பி அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றின அனுபவம். அப்படி ஏதாவது உங்களுக்கு நினைவு தோன்றுறதா? ஜீவன் காத்தல். சரி, விடை என்பது யோனா. ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு, நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகிறாரு. அங்கே அந்த கப்பலில் நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். அவரை கடலுக்குள்ளே தூக்கி எறிகிறாங்க. ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கினதாக நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். பொதுவாக சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த வகையான மீன்கள் அந்த கடல் பகுதியில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தூரத்திலிருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யோனாவை விழுங்குவதற்காக தூரத்திலிருந்து அந்த மீனை சரியான நேரத்துக்கு என்ன செய்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். அந்த மீன் சரியான நேரத்தில் அவருடைய உயிருக்கு எந்த பாதம் ஏற்படாமல் விழுங்கி அது கரையில் கக்கின அனுபவத்தை பார்க்குறோம். 3 நாள் அந்த மீனின் வைத்துக்குள்ள இருக்கிறார். பாருங்கள், அப்போ எவ்வளவு அருமையாக ஆண்டவர் செயல்படுறார் பார்த்தீங்களா? சரியான நேரம். ஆண்டவர் சரியான நேரத்தில் அவர் தூக்கி போடும் நேரத்துக்கும் அந்த மீன் முழுங்கின நேரத்துக்கும் சரியான ஒரு நேரமாக இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஓகே, 4வது கேள்வி செல்வோம். விசுவாசம் கிரியை. விசுவாசம் கிரியை. இந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமான நபர் யாராக இருக்கிறாரு? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நேரத்தில் செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விசுவாசம் கிரியை. பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? விசுவாசத்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தோடு கிரியை வேண்டும். அந்த கிரியை எந்த சூழ்நிலையிலும் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையில் இந்த மனிதன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். விசுவாசம் கிரியை. இது ஒரு பெரிய ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. அந்த சோதனையில் இந்த மனிதன் அவருடைய விசுவாசத்தை கிரியையினால் காண்பித்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்கலாம்? சரியான நேரம். ஆண்டவர் சரியான நேரத்தில் அவருடைய கீழ்ப்படிதலை உறுதி செய்கிறார். அவருடைய கீழ்ப்படிதல் உறுதி செய்யப்பட்டது. எங்கே பார்க்குறோம்? ஓகே, ஆபிரகாம் தன் மகனை பலியிட கொண்டு சென்ற அனுபவம். அந்த அனுபவத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக இந்த ஆபிரகாம் தகுந்த ஆயத்தங்களோடு கொண்டு போன அனுபவத்தை பார்க்குறோம். அங்கே மகனை பலியிடுவதற்காக எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுறாரு. கத்தியை ஓங்குறாரு. வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி சத்தம் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சரியான நேரத்தில் செயல்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, சரியான நேரம் அப்படிங்கிற தலைப்பில் 5வது கேள்வி சொல்லுவோம். ஒரு பயணம், எதிரி காப்பாற்றுதல். ஒரு பயணம், எதிரி காப்பாற்றுதல். என்ன பயணம்? அது எதிரினால் எப்படி காக்கப்பட்டாங்க, அது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த சம்பவத்தில் ஒரு சரியான நேரம் சம்மந்தப்பட்டிருக்குது.
ஒரு பயணம், எதிரியின் கண்களிலே படும்படியான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எதிரி அழிக்கவில்லை, காப்பாற்றுறாங்க. அதை எங்கே நம்ம பார்க்கலாம்? எப்படி அதில் சரியான நேரம் இருக்குது, ஆண்டவர் எப்படி சரியான நேரத்தில் செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5வது கேள்வி இது. பயணம், எதிரி. சில டைமிங்கெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதாவது கொஞ்சம் பிந்தினாலோ கொஞ்சம் முந்தினாலோ சிக்கல் தான் அப்படின்னு யோசிச்சுக்கங்களேன். நிறைய காரியம் டைமிங் நடந்திருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பிந்தினாலும் கொஞ்சம் முந்தினாலும் சிக்கல். அது சரியாக இருக்கும். ஓகே, விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே காப்பாற்றப்படுறது. எல்லா குழந்தைகளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை போடுறாரு, எபிரேயருடைய குழந்தைகள். அதனால் இந்த மோசேனுடைய தாய் நாணற்பெட்டி செஞ்சு அந்த குழந்தையை வைத்து நைல் நதியில் விட்டதை நம்ம பார்க்குறோம். அங்கே அந்த நேரம்தான் பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வராங்க. அப்போது இந்த நாணற்பெட்டியை பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு அழகான குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை அப்படி விட்டு விடுவதற்கு அவங்களுக்கு மனதில்லை. அதை எடுத்து போய் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு நேரம் தானே பாருங்கள். அந்த குழந்தையை அந்த தாய் நாணற்பெட்டியில் அனுப்பி ஜெபத்தோடு கண்ணீரோடு அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கம் அந்த அம்மா ஸ்நானம் பண்ண வரும்பொழுது அந்த பெட்டியை பார்க்குற அந்த டைமிங். சரிங்களா? இது ஆண்டவருடைய செயல்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். மோசேயினுடைய சம்பவம். ஓகே, இந்த நாளின் 6வது கேள்விக்கு நாம் சொல்லுவோம். வேதம், ஓட்டம். வேதம், ஓட்டம். வேதம், ஓட்டம். இதில் அற்புதமான ஒரு ஆத்தும ஆதாயம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். வேதம், ஓட்டம், அற்புதமான ஒரு ஆத்தும ஆதாயம். ஓகே, ஆண்டவர் எப்படி சரியான நேரத்தில் செயல்படுறாரு, தன்னுடைய தாசனை அனுப்புனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? புதிய ஏற்பாடு. ஓட்டம் அப்படின்னா யார் ஓடுனது? ஓகே, கந்தாக என்பவளுக்கு மந்திரியாக இருந்தவன் அந்த எத்தியோப்பியன். சரியா? அவன் வேதாகமத்தை படித்து கொண்டு செல்கிறான். ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறாரு. அர்த்தம் புரியலை. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பிலிப்பின் இடத்துல, நீ போய் அவனுடைய ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறாரு. ஒரு ஓட்டமாக ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்கிறாரு. அவருடைய வாசிக்கிறதுனுடைய கருத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதன் பிறகு அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் போகிற வழியிலே ஞானஸ்நானம் பெறுறாரு. சந்தோஷத்தோடு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா? ஆண்டவர் எப்படி அவர் வேதத்தை படிக்கிறதுக்கும் இந்த பிலிப்பு ஆண்டவர் சரியான நேரத்துக்கு அனுப்பினதற்கும் அவர் ஞானமுழுக்கு பெற்றதும் எவ்வளோ ஒரு சரியான நேரம் பாருங்கள். ஆண்டவர் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த நாளின் 7வது கேள்வி. கொலை முயற்சி, பணம். கொலை முயற்சி, பணம். இந்த 2 வார்த்தையை வச்சு ஒரு சரித்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த சரித்திரத்துக்குள்ளே சரியான நேரம் இருப்பதை பார்க்கலாம். ஒரு மனிதன் சேவை ஆண்டவருக்கு தேவை. மனிதனுடைய சேவை ஆண்டவர் தேவை. ஆகவே அந்த மனிதனை கொலை செய்ய யோசித்தாலும் ஆண்டவர் தடுத்து காரியத்தை திருப்புகிறார். அது ஒரு சரியான நேரத்தில் அமைந்தது. சரிங்களா? கொலை முயற்சி, பணம். அவங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் திருப்பி விடுறார். யாருடைய வாழ்க்கையில் நடக்குது? கொலை முயற்சி, பணம். அற்புதமான ஒரு சம்பவம். பழைய ஏற்பாடு. கொலை முயற்சி, பணம். பணம் கையில் கிடைச்சதுன்னு சொன்ன உடனே கொலை முயற்சி கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது. விடை என்பது யோசேப்புடைய சரித்திரம். சரிங்களா? யோசேப்பு குழிக்குள்ளே போடுறாங்க. அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரூபன் அதை தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் இஸ்மேல் வர்றாங்க. அவங்ககிட்ட 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்று போட்டுறாங்க. எப்படி நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு சரியான நேரம். அந்த நேரத்தில் இஸ்மேலர் வரணும் அப்படிங்கிறதும், இவங்க காசுக்காக யோசேப்பு விற்கணுங்கிறதும், அவர் அதுக்கப்புறம் எகிப்தில் அதிபதியான அந்த காட்சியும் இது சாதாரணமாக யதார்த்தமாக நடைபெற்ற ஒரு காரியம் கிடையாது. இது தேவனுடைய செயல். சரியான நேரம் தேவன் செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். யோசேப்பினுடைய சரித்திரம். 8வது கேள்வி சொல்லுவோமா? போட்டி, ஜெயம்.
போட்டி ஜெயம். ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி, இதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அது சரியான நேரத்தில் வெற்றியை தரும்படியான அடையாளம் ஆண்டவர் தோற்றுவிக்கப்பட்டாரு. எங்கே பார்க்குறோம்? போட்டி ஜெயம். அற்புதமான காட்சி வேதாகமத்தில். போட்டி ஜெயம், அது சரியான நேரம். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறத நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவர் சரியான நேரத்தில் அவர் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்த அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற வார்த்தைகளை கணக்கில் வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். போட்டி ஜெயம், அந்த கர்மேல் பருவத்தில் ஏற்பட்ட அனுபவம். சரிங்களா? அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் பலியிடும் பொழுது அக்னி வர வைக்கத்தக்கதாக என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் எலியா பலிபீடத்தை கட்டி பாருங்கள், அதில் தண்ணியெல்லாம் ஊற்ற சொல்லி என்ன வழிமுறைகளுக்கான காரியங்களை ஒழுங்கு செய்து, ஆனால் அவர் வானத்திலேருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் அக்னியை அவர் கூப்பிட்ட வேளையிலே இமீடியட்டாக அந்த அக்னியை வர வச்சு அந்த பலியை அது பட்சித்து போட்டதாக நம்ம வேதாகமத்தில் படிக்கணும் இல்லையா? இது எங்கே ஏற்பட்ட சம்பவம்? கர்மேல் பர்வத அனுபவம். அந்த போட்டியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம். இந்த எலியா ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்து அந்த ஜெயத்தை பெற்றதை நம்ம பார்க்குறோம். போட்டி ஜெயம் அப்படிங்கிற காரியத்தை இது மையப்படுத்துது. இதில் ஆண்டவர் சரியான நேரத்தில், அதாவது அவர் கூப்பிடுறாரு எலியா தீர்க்கதரிசி, ஆண்டவர் அக்னி அனுப்புனார். எவ்வளோ சரியான நேரம் பார்த்தீங்களா? அப்போது ஒருவேளை லேட்டாக வந்திருந்தாலோ முன்னாடி வந்திருந்தாலோ மக்கள் அதை நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் சரியான நேரத்திலே ஆண்டவர் அக்னி அனுப்பி அங்கே ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக 9வது கேள்வி சொல்லுவோம். 9வது கேள்வி, காணாமல் போதல் மற்றும் ஒரு பரிசு. காணாமல் போதல் மற்றும் ஒரு பரிசு, இதை எங்கே பார்க்கலாம்? சரியான நேரம், ஆண்டவர் சரியான நேரத்தில் செயல்பட்ட ஒரு காட்சி. சரிங்களா? காணாமல் போதல், ஒரு பரிசும் கிடைக்குது. ஒரு சரியான நேரம் செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒன்று காணாமல் போகுது, அதுக்கு இடையில் இந்த ஒரு பரிசு கிடைக்குது. ஓகே, சவுலுடைய தகப்பனார் அவனுடைய கழுதைகள் காணாமல் போனது, அதை தேடுவதற்காக போகிறார். அந்த போகிற இடத்துல இந்த சாமுவேலை சந்திக்க வேண்டிய ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. சரிங்களா? அந்த அனுபவத்தில் ஆண்டவர் கட்டளையிட இந்த சவுல் இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி சரியான நேரத்தில் ஆண்டவர் செயல்படுற பாருங்க. இவர் கழுதையை காணோன்னு சொல்லி தேடி போகிற அனுபவம், அங்கே அபிஷேகத்துக்கான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. அப்படியே இவர் போகிறாரு, அபிஷேகத்தோடு திரும்பி வராரு. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? சரியான நேரம். ஆண்டவர் சில நேரத்தில் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார், நமக்கு தெரியாது. அது சரியான நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த சவுல் சரியான நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நாம் வந்துவிட்டோம். தண்ணீர் ஸ்திரீ. தண்ணீர் ஸ்திரீ, இந்த 2 வார்த்தைகளை வைத்து ஒரு சரித்திரத்தை கண்டுபிடிச்சி அதில் ஆண்டவர் எப்படி சரியான நேரத்தில் செயல்பட்டார், அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதே போல் இந்த காலத்தில் நடந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற போல தோணும். அப்படி நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. அற்புதமான ஒரு காட்சி, தண்ணீர் ஸ்திரீ. யாருக்காவது யோசிக்க தோணுதா? ஓகே, இந்த அனுபவம் ரெபேக்காள் சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்பி என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகனாகி ஈசாக்கு ஒரு பெண் கொள்ளும்படியாக அனுப்புகிறாரு. அப்போ போகும்பொழுது இவர் ஜெபத்தோடு போகிறாரு. யார் தனக்கும் தன் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனவாட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அதே வேளையில் கரெக்டாக அந்த பெண்மணி வராங்க. அந்த ஒட்டகங்களுக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். சளைத்து போகாமல் உபசரிக்கிறாங்க, அந்த காரியங்களை செய்கிறாங்க, வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இவர் புரிந்து கொண்டார், ஆண்டவர் காண்பித்த பெண்மணி இதுதான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார்.
யோசிச்சு பாருங்கள், சரியான நேரம். இவர் ஜெபிக்கிறாரு, பெண்மணி வரணும், தண்ணி கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த அடையாளம் கரெக்டாக ஆண்டவர் மூலமாக நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நேரத்தின் தேவன் அவர். சரியான நேரத்தில் சரியானதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லோரும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்ம அவருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.